பிரியமானவர்களே, முதல் வாசகம் கொரிந்து நகரத்தை பற்றி குறிப்பிடப்படுகிறது. கொரிந்து நகரம் ஒரு பாவத்தினுடைய நகரமாக இருந்தது. ஒரு முறை ஒரு பங்கு தந்தை அவர்கள் பிரசங்கம் வைக்கும் போது களவு செய்யாதே அப்படின்னு சொல்லும் போது உட்கார்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்த ஒரு முகம் உடனே சோகமாயிருச்சு. அடுத்து அவர் விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லும் போது அவருடைய முகம் பிரகாசமாயிருச்சு. அப்ப திருப்பலி முடிந்த உடனே பங்குச்சாமியார் அவரை கூப்பிட்டு, என்னங்க, நான் களவு செய்யாதுன்னு சொல்லும்போது முகம் ரொம்ப இறுக்கமானது, விபச்சாரம் செய்யாதுன்னு சொல்லும்போது ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு, ஏன் அப்படின்னு. இல்லை, என்னுடைய செருப்பை காணா, அது யாரோ களவு செஞ்சிருந்தாங்கன்னு நினைச்சேன், அதனால நீங்க களவு செய்யணும்னு சொல்லும் போது எனக்கு முகம் வாட்டமாய் இருந்தது. விபச்சாரம் செய்யாதுன்னு சொன்னீங்கல்ல, அப்பதான் எனக்கு தெரியும் என் செருப்பை யாரும் திருடல, நான் எங்கே கழட்டி போட்டேன்னு எனக்கு அப்பதான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்ப மனிதர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய செய்தியாக இருக்கிறது. பாவம் வேறு எங்கும் இருக்காது அப்படின்னா நன்மை மட்டும்தான் நம்மிடம் இருக்கும், பாவம் தள்ளிதான் இருக்கும். அந்த பாவத்தை நாம் தேர்ந்தெடுப்பதுதான் நம்முடைய வழிமுறைகளாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கை சூம்பியவரை பார்த்து, இந்த ஓய்வு நாள்ல நான் இவரை சுகப்படுத்துவது நல்லதா கெட்டதா, நன்மை செய்வது நல்லதா இல்ல தீமை செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உண்மையிலேயே மனசாட்சியை தொட்டு சொல்லணும், ஓய்வு தேவையா தேவையில்லையா? தேவை. இரவு என்பது தூங்குவதற்காக. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஃபாதர் விடிய காலம் 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிச்சாதான் இறைவன் எனக்கு அருள் கொடுப்பார். 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லல, அப்படின்னா 7 மணிக்கெல்லாம் தூங்கிடணும். சாயந்தரம் 4 ஒரு 5-6 மணிக்குள்ள சாப்பிட்றணும். நான் தூங்குறது 11:30, முழிக்கிறது 3:30ன்னா அப்புறம் உடல் முழுவதும் புண்ணா போய் தான் உட்கார்ந்துருப்போம். கடவுள் ஆசீர்வாதங்களை கொடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம உடம்புக்கு எவ்வளவு தூக்கம் தேவைங்கிறத முதல்ல தெரிஞ்சுச்சுக்கணும். ஒரு 6 மணி நேரம் தூங்கணும்னா 6 மணி நேரம் தூங்கணும். 2 மணி நேரம் தூங்கிட்டு அடுத்த 2 மணி நேரம் ஏதாவது படிச்சுட்டு அடுத்த 2 மணி நேரம் தூங்குறோம் அப்படின்னா நம்முடைய உடல் கெடுதி ஆகிவிடும். அப்ப எப்பொழுது தூங்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் 3 மணிக்கு எந்திரிச்சு நான் ஜெபம் சொல்றேன்னா அப்ப 8 மணிக்கெல்லாம் தூங்கிடணும். அதுதான் உண்மையான ஜெபமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உடலை ஒருத்து நான் ஜெபம் பண்ணுகிறேன் அப்படிங்கிறது அல்ல. இரண்டாவது, நன்மை செய்வதா தீமை செய்வதா, ஓய்வு கொடுப்பதா ஓய்வு இல்லாமல் இருப்பதா அப்படின்னா ஓய்வு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாய்க்கு ஓய்வு கொடுக்க வேண்டும், நம்முடைய கண்ணுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும், நம்முடைய கைக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும், நம்முடைய காலுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும், நம்முடைய வயிறுக்கு. இதெல்லாம் ஓய்வு கொடுக்காமல், அதாவது என்ன, வாய்க்கு எதுக்கு ஓய்வுனா பிறரை பற்றி பேசும்போதும் இல்லாது பொல்லாது பேசும்போதும் அவதூறுகளை பேசும்போது நம்முடைய வாயை கொஞ்சம் ஓய்வு கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இருக்காது. பிறரை பற்றி கேட்கறதுக்கு நம்ம ஆர்வமா இருக்கும், அப்ப காதை கொஞ்சம் அடைச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கு ஓய்வு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும். பிறரை பற்றி என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கிற அந்த தீய பார்வையை கொஞ்சம் கண்ணை கொஞ்சம் மூடிட்டோம் அப்படின்னா நமக்கு ஓய்வு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய ஓய்வு என்ன அப்படின்னா கெட்டதை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், கெட்டதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், கெட்டதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் இருந்து விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் மிகவும் துன்பமாக மாறிவிடும் என்பதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரே செய்தி. எனவே ஓய்வு தேவை என்பது உண்மைதான். ஆனால் ஓய்வு நாளாக இருந்தாலும் நன்மை செய்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் அதனுடைய தீர்க்கமான முடிவாக இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எங்கு தவறினோம், எந்த இடத்தில் ஓய்வு எடுக்காமல் அமர்ந்தோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலக உறவுகளுக்காக நம்முடைய வாழ்க்கையை இழந்துவிடக் கூடாது. எனவே இப்ப என்னதான் தாயும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேற, அவ்வளவுதான் வாழ்க்கை. இப்ப நானும் திவ்யநாதனும் இருக்கிறோம். இப்ப 2 பேரும் 2 நண்பர்கள். இப்ப நான் சப்போஸ் நான் அவருக்கு முன்னாடி நான் இறக்குறேன் அப்படின்னா அவரும் நானும் இறக்குறேன், என் நண்பர் இறந்துட்டாரு நானும் ஜாவறேன்னு சொல்லி ஜாவலாமா அவரு? இதுதான் வாழ்க்கை. அதனால நம்முடைய வாழ்க்கையை நாம் நிரந்தரமாக திருப்தியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இல்ல நான் இன்னொருத்தவங்களுக்காண்டி தான் வாழ்றேன், இந்த அவங்களுக்காண்டி தான் வாழ்றேன் அப்படின்னு வாழ்ற வாழ்க்கை அது வீணாய் போய்விடும். எனவே நம்முடைய வாழ்க்கையை வீணடிக்கிறோமா இல்லை நன்மை செய்து கொண்டு நாம் வாழ்கிறோமா என்பது பொருளாக்கப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் தீமை செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் செத்து போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். எப்பொழுதெல்லாம் நன்மை செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் வாழ்கிறோம் என்பது பொருள்படுகிறது. இப்ப ஒரு இறப்பு திருப்பலியிலே இவராக சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னா, நாம் உயிரோடு இருக்கும்போது கடவுள் நம்மோடு இருக்கிறார்.
நான் இறந்த பிறகு நான் கடவுளோடு இருக்கிற வேண்டும். அதுதான் இந்த வாழ்க்கையினுடைய தயாரிப்பு. இந்த உயிரோடு இருக்கும்போது கடவுள் என்னோடு இருப்பது உண்மை. ஆனால் இறந்த பிறகு நான் கடவுளோடு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் நன்மை செய்ய வேண்டும். தீமை செய்தேன் என்றால் நான் கடவுளோடு அல்ல, மாறாக எரி நரகத்தில் இருப்பேன் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். எனவே நாமும் நன்மைகள் செய்ய, நன்மைகளை பேச, நன்மைகளை கேட்க, நன்மைகளை பார்க்க புறப்படுவோம். அதுதான் இயேசுவுடைய பணி என தெரிந்து அதன் வழியிலே வாழ்வோம். ஆமென்.